exercise 10.7ல second sum solve the following linear differential equations அப்படினு கொடுத்திருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். 1 minus x square into dy by dx minus xy equal to 1 ன்னு இருக்கு. இதை நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். லைக் dy by dx plus py equal to q. இதை மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், இந்த 1 minus x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவாக அது தானே இருக்குது இந்த dy by dxக்கு முன்னாடி, அதால் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 1 minus x ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் அந்த 1 minus x ஸ்கொயருங்கிறது போயிடும். ஸோ dy by dx இருக்கும் மைனஸ் x டிவைடட் பை 1 minus x ஸ்கொயர் இன்ட்டு y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 minus x ஸ்கொயர். இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுலேருந்து p என்னென்னு எழுதிடலாம். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது ஜென்ரல் ஃபார்மில், இங்கே எக்ஸ்ட்ராவாக மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸோடு சேர்த்து எழுதணும் p எழுதும்போது. ஓகேவா, p ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 minus x ஸ்கொயர் அண்ட் q is equal to ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அந்த டேர்ம் ஃபுல்லுத்தையுமே எழுதிக்கணும். 1 டிவைடட் பை 1 minus x ஸ்கொயர். ஓகேவா, இதுக்கு நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா e பவர் இன்டகிரல் pdx. ஓகேவா, e பவர் இன்டகிரல் pங்கிறது என்ன அப்படின்னா மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 minus x ஸ்கொயர் இன்டூ dx. ஓகேவா, இப்போ கீழே உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே உள்ள டேர்ம் வர மாதிரி தான் இருக்குது இல்லையா. எக்ஸுங்கிறது எக்ஸ்ட்ராவாக வருது, எக்ஸ் ஸ்கொயர் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும் இல்லையா. அப்போ என்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணனா அப்படியே நம்ம டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஆன்சர் மேலே வரும்னு பார்த்தோம்னா, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 2xன்னு கிடைக்கணும். இங்கே மைனஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, வேல்யூ மாறாது, நம்மளுக்கு ஆன்சரும் கிடைக்கும். ஓகேவா, e பவர் 1/2 இன்ட்டு இந்த ஹோல் டேர்முக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் 2x டிவைடட் பை 1 minus x ஸ்கொயர் dxக்கு பதிலாக லாக் ஆஃப் டினாமினேட்டர் 1 minus x ஸ்கொயர். இப்போ இந்த 1/2 இருக்கு இல்லையா, அதை வந்து லாகுக்கு பவராக எழுதிக்கலாம். a log bன்னு எழுதிருந்ததுன்னா log b பவர் a அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், e பவர் log அந்த 1/2னா என்னென்னு எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எழுதிக்கலாம் 1 minus x ஸ்கொயர். ஓகேவா, ஈயும் இந்த லாகும் போயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1 minus x ஸ்கொயருங்கிறது மட்டும்தான் இருக்கும். இதுதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ dy by dx plus py ஈக்குவல் டு q அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம சொல்யூஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, இந்த ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா y into e power integral pdx equal to integral q e power integral pdx into dx plus c. இப்படி தான் அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் அமைஞ்சிருக்கும். ஓகேவா, எதெல்லாம் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், e power integral pdx இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இன்டெக்ரல் இருக்குது, இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணினதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் எழுதிட வேண்டியதான். q is equal to 1 divided by 1 minus x ஸ்கொயர். அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. y into e power integral pdxக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர்னு. இந்த இடத்துல 1 divided by 1 minus x ஸ்கொயர், க்யூவோட வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இந்த e பவருக்கு நம்மளுக்கு இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் இன்ட்டு dx ப்ளஸ் c. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூட் வரும், வேணால் அடிச்சுட்டு 1 minus x ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இன்டெக்ரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை a. ஓகேவா, அதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏங்கிற இடத்துல பதிலாக என்ன இருக்குது, அதாவது இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபார்முலா இருந்ததுன்னா எக்ஸ் பை ஏ வரும் இல்லையா. இங்கே ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஏக்கு பதிலாக 1 போட்டுக்க போகிறோம். இங்கே இருக்க ப்ளஸ் சி. ஓகேவா, இப்போ சிம்பிளிஃபைடாக எழுதினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா y இன்ட்டு ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா, ஜென்ரல் சொல்யூஷன்.